ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இலக்கணத்தில் நல்ல ஒரு திறன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படிலாம் எலிமினேட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு 8 வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து வீடியோ நம்பர் 9. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், தொட்டு அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், தொன், ஒடு, தொட்டு, தொடு. ஸோ ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது ஈஸியாக வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ தொன் அப்படிங்கிறது கம்பல்சரி, இதோட வேர்ச்சொலாக இருக்க வாய்ப்பு இல்லை. தொட்டுங்கிற வார்த்தை அப்படியே கொடுத்துட்டாங்க, இதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒடுக்கும் தொட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ எக்ஸாக்டாக தொடு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பயின்றால் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பயின்று அது எப்படிங்க வந்திருக்கு? ரூனா இரு குட்டல் ஊ வந்துருச்சுனாலே அது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அது வினையச்சம். அப்போ இது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பயின்ற அந்த ராவை பிரிச்சோன்னா இரு குட்டல் ஆண் வரும். அப்போ இது என்னது? பெயரெச்சம். அப்போ இது வந்து இதோட வேர்ச்சொல் வந்து கிடையாது. பயில அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது, பயில் அப்படிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். சரிங்களா? இது வந்து ஒரு முடிவு பெறாமல் இருக்குது இல்லையா? ஸோ பயில் அப்படிங்கிறது தான் என்னது? இதோட வேர்ச்சொல். அடுத்தது வருக அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வா அப்படிங்கிறது தான் இதுக்கான வேர்ச்சொல். அடுத்தது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது. விளையாட வரலையா அப்படின்போது ஃப்யூச்சரில் எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ இனிமேல் நடக்கும், நான் விளையாட வந்தால் எனக்கு கால் கண்டிப்பாக வலிக்கும், அப்போ ஃப்யூச்சரில் இதுதான் எனக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அது என்னது? உருவது குரல். நடக்க போகிறத சொல்கிறது தான் உருவது குரல். எனக்கு கால் வலிக்குது அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னால் அது உற்றது உரைத்தலாக இருக்கும். இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனா உற்றது உரைத்தல். ஆனால் நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்யூச்சரில் கால் வலிக்கும்னு இருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? உருவது கூறல். அவ்வளோதான். அடுத்தது தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாறு அப்படிங்கிறது பிஞ்சு வகையில் வராது. சரிங்களா? அப்போ இந்த வடு, மூசு, கவ்வை இதெல்லாமே என்னதுங்க? தாவரத்தோட பிஞ்சு வகைகள். அடுத்தது கடி அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி அப்படிங்கிறது என்னென்னா காவல், விரைவாக. அடுத்தது குரங்கு, குரங்கு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. ஸோ இந்த குரங்குனா நமக்கு தெரியும், மங்கி இருக்கு இல்லையா, அதுதான். சரி, வானரம். சரி, அப்போ இந்த குரங்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடை. ஓகேவா? இது ரெண்டுமே இங்கே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது கூரை, கூரை. ஸோ இந்த கூரை இது நான் எப்போவுமே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், வீட்டின் கூரை அப்படிங்கிறது இப்படி போட்டுக்கோங்க. அப்போ ஜஸ்ட் வந்து ரை, அவ்வளோதான். இது வந்து என்னது? வீட்டின் கூரை இப்படி வந்து நம்மளால் போட முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அப்போ எக்ஸாக்டாக இந்த ரை வந்து புடவை வந்து சுற்றி சுற்றி கட்டுவாங்க. அப்போ அது வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த ரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அப்போ வீட்டின் கூரை, புடவை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இ-காமர்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும்? மின்னணு வணிகம்னு வரணும். அதோட ஆன்சர் இங்கே இருக்குது. அப்போ அப்வியஸாக ஏவும் தப்பு தான், பியும் தப்பு தான். ஏன்னா இதோட ஆப்ஷன் இங்கே இருக்குங்கிறப்ப இதுவும் தப்பாக தானே இருக்கும். சரி, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், டிஜிட்டல்னா மின்னணு மயம். அப்போ இங்கே கரெக்டாக இருக்கக்கூடியது இந்த டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை. இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குது? சரியாக பொருந்திருக்கு. அதாவது ரெண்டு மீன்ஸ் டிமாண்ட் டிராஃப்ட்டும் வரைவோலை, அதை தான் ரெண்டுன்னு சொல்லிட்டேன். அந்த ஆப்ஷன் தான் நமக்கு சரியாக பொருந்திருக்கு. அடுத்தது டெம்பஸ்ட் அப்படின்னா அதோட தமிழ் சொல் என்னது? பெருங்காற்று. இது ரொம்பவே வந்து ரிப்பீட்டான ஒரு கொஸ்டினுங்க, மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். அடுத்து ரிவிவலிசம், மீட்டுருவாக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் குரூப் 4ல் கூட நமக்கு இது வந்து அதாவது லாஸ்ட் குரூப் 4 மீன்ஸ் 2024 குரூப் 4ல் கூட இந்த கொஸ்டின் வந்து இடம்பெற்றிருந்திருக்கு. சரி, அடுத்தது பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இதில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அடுத்து மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுலேயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. ஓகே, இதுலேயும் எந்த பிழையும் இல்லை. இங்கே என்ன பிழை அப்படின்னா, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. மனம்க்கு எந்த நான் வரணும்? இந்த 3 சுழி நான் தானே வரணும், இது தானே நறுமணம். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? பிழையாக இருக்குது. சரி, அடுத்தது பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியதுன்னு இருக்கு. ஸோ சார் ஆர்தர் காட்டன்கிறது யார்? உயர்திணை. அப்போ இங்கே என்ன வரணும்? உயர்திணைக்கான இது தானே இங்கே வரணும். கட்டியது அப்படிங்கிறது எதோடது? அக்ரிணையோடது. அப்போ இங்கே வந்து என்ன வந்திருக்கணும்? மரியாதை நிமித்தமாக கட்டினார் அப்படிங்கிறது வந்திருக்கணும் இல்லையா? அப்போ அதுதான் இங்கே பார்த்தீங்களா? ஸோ சார் ஆர்தர் காட்டன் அவர் வந்து ஒரு நபர், அப்போ உயர்திணை. அப்போ உயர்திணைக்கான ஒரு வேர்ட் தான் இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கணும். சரி, அடுத்தது சரியான ஒளிமரபு. சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். சிங்கம் முழங்கும். அடுத்தது கவிஞர் அப்துல் ரஹ்மான். இதில் பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிக்கணும்.
ஸோ அப்துல் ரஹ்மானுக்கு பொருந்தாத சொல்லுங்க எது அப்படின்னா கரித்துண்டு. மித்ததெல்லாம் இவரோட தான். ஓகேங்களா. அடுத்தது தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது எது? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் நான் வந்து கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, கேடிஎம் பைக். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் அதிகமாக அந்த கேடிஎம் பைக்னால பசங்க வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. அப்போ இது என்னது? கேனா கன்னடம், டீனா தமிழ், எம்னா மலையாளம். டி ஃபார் தமிழ், தெலுங்கு கிடையாது. சரியா. அப்போ இது என்னது? தெலுங்கு வந்து தென் திராவிட மொழி குடும்பத்தில் வராது. அப்போ இங்கே ஆட் ஒன் அவுட் என்னது? தெலுங்கு தான். அடுத்தது ஊறுகாய், கருங்குவலை, ஆடுகொடி, வளர்தமிழ். இதில் பொருந்தாத சொல் வந்து என்ன அப்படின்னா கருங்குவலை. ஸோ மற்ற இதெல்லாமே வந்து 3 காலங்களில் நம்மளால் குறிக்க முடியும். ஆனால் கருங்குவலைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகையில் வரக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கும் மற்ற 3க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. அடுத்தது செய்யுளிசை அளபடையில் பொருந்தாத சொல் இது அப்படின்னா இன்பூரும். சரிங்களா. செய்யுளிசை அளபடையில் பொருந்தாதது என்னதுங்க? இன்பூரும். அடுத்தது சரியான இணை என்னதுங்க? ஐயம், தெளிவு. ஸோ இப்போ இங்கே அணுகு பார்த்திங்கன்னா விலகுன்னு வரணும். ஊக்கம் வந்து பார்த்தா சோர்வு. எல்லாமே எதிர்ச்சொல்லில் வந்து வரக்கூடியது. உண்மைனா பொய்மைன்னு வரணும். எல்லாமே மாறி மாறி தானே பொருந்திருக்கு. அப்போ ஐயம்கான கரெக்டான எதிர்ச்சொல் தெளிவுன்னு சொல்லிட்டு பொருந்திருக்கு. அடுத்தது மிசை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல். ஆக்சுவலாக மிசை அப்படின்னா மேலேங்கிறது தான் அதோட பொருள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன மேலே சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதனால் என்னது? கீழே. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டாக புக் பேக்லேயே நமக்கு வந்து இருக்குது. அடுத்து ஈதல் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் என்ன வரும்? ஏற்றல். அவ்வளோதான். அடுத்தது பொருளுடைமை எப்படி பிரிச்செல்லாம்? பொருள் கூட்டல் உடைமை. அடுத்தது இன்பு கூட்டல் உருகங்கிறத எப்படி சேர்த்து எழுதலாம்? இன்புருக அப்படின்னு வந்து நம்ம சேர்த்து எழுதலாம். பெருங்கடல் எப்படி பிரித்து எழுதலாம்? பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ இது வந்து 6ஆம் வகுப்பு முதல் இயலில் வந்து இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்க அதே பேராகிராஃபை அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பழமொழியின் சிறப்பு என்னதுங்க? சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை, இருப்பிடம். எக்ஸாக்டாக அப்படியே புக்கில் இருக்கிறது நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு வீடியோவில் 25 கேள்விகள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேராகிராஃப் பார்த்தனால 28 வரையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ மீதி வந்து 50 கொஸ்டின் வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம்க்கான லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.